இருக்கிறதுல ஹைடெக்கான ஃபோன் உங்ககிட்ட இருக்கும். அப்போ ஒரு ஃபோனை வச்சு நீங்கள் நடிகர் தானேங்க, உங்களுக்கு நடிப்பை சொல்ல தர வேணாம்ல. உள்ளே போய் கிளிசரினாவது போட்டுட்டு வந்து அழுதுருக்கணும்ல. நீ அரசியல்வாதினா அதை பண்ணியிருக்கணும்ல. நீ ஒரு அமைச்சர் அழுகுறாருல, அங்கே அன்பில் மகேஷ் அழுகுறாரு. ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, அன்பில் மகேஷ், நீங்கள் திமுகவே போகாதீங்க. அன்பில் மகேஷ் அவரோட தந்தை அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, அவருடைய தாத்தா அன்பில் தர்மலிங்கம் அவர்கள். இவங்க 3 பேருக்கு ஈக்குவலா அரசியல் பண்ண தெரியாது. நீங்க எதுக்கு திமுகவுக்கு போறீங்க? இவங்க 3 பேர்கிட்ட இந்த 3 பேர் பண்ற அரசியல் இருக்குல்ல, இவங்க கத்துக்கிட்டு வச்சிருக்க இவங்களோட அரசியல் இருக்கு பாத்தீங்களா, இந்த அரசியல் கூட விஜயால பண்ண முடியாது. இது கூட பண்ண முடியாது. ஆனா எதிர் விமர்சனம் எப்படி வருது? 8 மணிக்கு சம்பவம் நடக்குது, 8:20க்கு தான் சம்பவம் நடக்குது. 8 மணிக்கு செந்தில் பாலாஜி உள்ள வந்தாரு. செந்தில் பாலாஜி அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தாரு. செந்தில் பாலாஜி GH பக்கத்திலேயே அவரோட வீடு இருக்கு, அவர் போயிட்டார். சரி, ரெண்டாவது சொல்றீங்க எப்படி மகேஷ் வந்தார், உடனே அமைச்சர் இங்க நடந்துருச்சு, போயிட்டாங்க. திருச்சியில இருந்து கரூர் அரை மணி நேரம், 45 மினிட்ஸ் கான்வாய் இருக்கும், பெட்ரோல் இருக்கும், போயிடுவாங்க. உடனே மாசு இங்க இருந்து புறப்படுறாரு இருக்காரு. மாசு அடுத்து என்ன சொல்றாங்க, துபாயில இருந்து அன்பில் இவரு உதயநிதி புறப்படுறாரு. அதுக்கு அடுத்து என்ன சொல்றாங்க, CM உடனே வந்து புறப்படுறாரு, உடனே 10 லட்சம் நிதி அறிவிக்கிறாரு. நிதி அறிவிச்சு உடனே அங்க போன உடனே 1 மேன் கமிஷன் போடுறாங்க அப்படின்னு. இதெல்லாம் வந்து ஒரு குற்றச்சாட்டாவே. இதுக்கு பின்னணி இவங்க இருக்கான், அவங்க இருக்கா, இவங்க இருக்கு போதில்ல. உனக்கு எதிரி பெரிய எதிரி, உன்னோட எதிரி பெரியவங்க. போனை ஆஃப் பண்ணிட்டு நீ வீட்டுக்கு போயிட்ட, பிரச்சனை முடிஞ்ச உடனே அதை ஹேண்டில் பண்றதுக்கு 2ஆம் கட்ட தலைவர் கூட உங்ககிட்ட கிடையாது. மாவட்ட செயலாளர் தலைமறைவு சார், மாவட்ட நீங்க சொல்லிதான் இப்ப நான் கேள்விப்படுறேன். மாவட்ட செயலாளர் தலைமறைவு, நிச்சயமா தலைமறைவு ஆயிருக்கிறது வாய்ப்பு இருக்கு. அந்த கட்சியுடைய அந்த பிரச்சார பொதுச் செயலாளர் இருக்காருல்ல ஆதவர்ஜுனா, இன்னைக்கு காலையில தான் சார் அறிக்கையை கொடுக்கிறாரு. அதுல கடைசியா சொல்றதெல்லாம் சொல்லிட்டு கடைசியில தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் இறுதியில் தர்மமே வெல்லுங்கிறாரு. கரூர் சம்பவத்துல எங்க வந்து தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும்ங்கிறத அவர் சொல்லணும் இல்லையா? ஆதவர்ஜுனா சொல்லணும் இல்லையா? சொல்லவே இல்லையே. நீங்க பாட்டுக்கு அறிக்கை கொடுத்தீங்க. ஆதவர்ஜுனா ஒரு யூடியூப்ல பேசும்போது ஒரு சேனல்ல இன்டர்வியூ கொடுக்கும்போது அவர் என்ன சொல்றாரு, சிபிஐனாவே 5 வருஷம் தள்ளி போடுறதுக்கு தாங்க. சிபிஐனா 5 வருஷம், அது இப்போதைய வேலை நடக்காது, 5 வருஷம் தள்ளி வைக்கிறதுக்கு தான் சிபிஐ அப்படின்னு வேற ஒரு பிரச்சனைக்கு இதுக்கு முந்தைய அவர் சொல்லியிருந்தாரு. இப்ப அவர் என்ன கேக்குறாரு, எஸ்ஐடி இருக்கே, சிபிஐ எதற்குன்னு போராட்டம் கும்பல் சார். ஆனா இன்னைக்கு சிபிஐ விசாரணை கேக்குறாரு. ஒண்ணு. ரெண்டாவது, இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா,